கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் தான் சாப்பாடு போடுறாரு. சமுத்திரத்தில் கிடக்கிற அவ்வளோ பெரிய திமிங்கலத்துக்கும் அவர் தான் சாப்பாடு போடுறாரு. அதுவும் திருப்தியா சாப்பாடு போடுறாரு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகுமா. இன்னைக்கு செத்தா மண்ணோட மண்ணா மக்கி போகிற இந்த பிராணிகள் எல்லாவற்றிற்கும் அவர் திருப்தியா சாப்பாடு கொடுப்பார்னா, அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு அவரோட என்றென்றைக்கும் வாழ்வதற்கான ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட நமக்கு எத்தனை அதிகமாய் எவ்வளவு திருப்தியா கர்த்தர் நமக்கு செய்வார் என்றேன். ஹல்லேலூயா. பிராணிகளுக்கே திருப்தியா கொடுப்பார்னா பிள்ளைகளுக்கு அதை விட அதிக திருப்தியா கொடுக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை யாருங்க சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.